வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நாடக ஸ்பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டி பையனை வந்து காட்டுறாங்க. அவனுக்கு இன்றைக்கி பர்த்டே போல் யாருமே நம்ம பர்த்டேக்கு விஷ் பண்ணலையே அப்படின்ட்டு ரொம்ப சோகமாக இருக்கான். அவங்க அம்மாவையும் பார்க்குறான், அக்காவையும் பார்க்குறான். என்னடா நமக்கு யாருமே விஷ் பண்ணலையே அப்படின்ட்டு சோகமாகி கம்முன்னு படுத்து தூங்கிடுறான். திடீர்னு பார்த்தா லைட் ஆன் ஆகுது. அவங்க அம்மாவும் அக்காவும் அவனுக்கு பர்த்டே விஷ் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுறான். அவங்க அக்கா கிண்டல் பண்ணுறாங்க, நாங்கள் உன் பர்த்டேவை மறந்துட்டோம் அப்படின்ட்டு நீ வந்து சோகமாகி தானே இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, நான் வந்து கொசு கடிச்சிது அப்படின்ட்டு சும்மா தான் படுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி தம்பியும் சொல்லி சமாளிக்கிறான். ஓ அப்படியா அப்படின்ட்டு அவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு ஹீரோயின் ஃபேஸ் காட்டுறாங்க. அவங்க ரொம்ப சோகமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. எந்த சோகமும் இல்லாமல் அடுத்த நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துக்கு வந்து ஆட்டோவில் போய் இறங்குறாங்க. அங்கே இருக்கிறவங்க வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து, இவளுக்கு தானே ஹஸ்பண்ட் இல்லைனாலும் எப்படி தான் மாமனார் வீட்டில் வந்து தங்கியிருக்காங்களோ கூச்சமே இல்லாமல் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணிக்காமல் இருக்காங்க. பேசுகிறவங்க அப்படி தான் பேசுவாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் எதுவுமே கண்டுக்காமல் விட்டுறாங்க. கோயிலுக்கு வாசலுக்கு வெளியிலே, கடவுளே எனக்கு உள்ளே வந்து உன்னை பார்த்து வேண்டுறதுக்கெலாம் டைம் இல்லை, ஏன்னா எனக்கான கடவுள் வந்து வீட்டிலலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் தான் போய் எல்லா வேலையும் பார்க்கணும், ஸோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. திடீர்னு அவங்க ட்ரெஸ்ஸு ஸ்பாயில் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் போய் கூலாக அவங்க கஷ்டம் அவங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லா வேலையும் நம்ம ஹீரோயின் தான் வந்து செய்கிறாங்க. அவங்களோட மாமியாரை வந்து அப்பா அம்மா அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. எல்லா வேலையும் வந்து இழுத்து போட்டு செய்கிறாங்க. தன்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு அண்ணா இருப்பாங்க போல், அவங்களோட ஒய்ஃபு அவங்களோட குழந்தைங்களும் வந்து ஒரே வீட்டில் தான் வந்து இருக்காங்க. எல்லா வேலையும் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பையன்கிட்ட, நீ ஏன்டா ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு கேட்டேன். அம்மா எனக்கு சாட்டர்டே லீவ் அப்படின்னோன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த வேலையை வந்து பார்க்க கிளம்பிடுறாங்க. அவங்களோட மாமியார்கிட்ட பூஜைக்கு பூ கொண்டு போகிறாங்க. அதை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஏதோ சிரப் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல், அதை அம்மா குடிச்சிட்டு அடுத்த வேலையை பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலை பார்க்க வந்து நம்ம ஹீரோயின் வந்து போயிட்டாங்க. துணி துவைக்கிறது, அயன் பண்ணுறது, சமைக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் வந்து பார்த்துட்ருக்காங்க. திடீர்னு நம்ம ஹீரோயினோட பொண்ணு என்ட்ரி ஆகிறாங்க. இன்றைக்கி எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஷின் பண்ணுறாங்க. எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, டீ குடிச்சியா நீ அப்படின்னு கேட்கும்போது, அடடே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீ போய் குடி அப்படின்னோன்னா, சரிம்மா தாயே கோவப்படாத போகிறேன் அப்படின்ட்டு நம்மளோட ஹீரோயின் வந்து டீ ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்டோட ஃபோட்டோ காமிக்கிறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் ஃபோட்டோ கிட்ட இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு அவங்க பாட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம பையனோட பர்த்டே, அவனுக்கு எப்படிலாம் நம்ம செலிப்ரேட் பண்ணோம் தெரியுமா, அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான், ஆனால் நீங்கள் தான் இதை நேரில் பார்க்க இல்லை, இருந்தாலும் எனக்கு நீங்கள் நேரில் இருந்து என்னை பார்த்துட்ருக்க மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வச்சிட்ருக்காங்க. நீங்கள் இருந்த வரைக்கும் எனக்கு எந்த கவலையுமே வந்து தெரியல, நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் நீங்கள் இல்லாத போது டோட்டல் ஆப்போசிட், இங்கே நடந்துக்கிறவங்க விதமே வந்து வேறமாக இருக்குது, எல்லாருமே வந்து கேவலமாக வந்து பேசுகிறாங்க, நீங்கள் இல்லாதது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயினோட பொண்ணு வந்து, டீ சாப்பிட்டா கூட பிஸ்கெட் சாப்பிட்ணுன்னு தெரியாதா, தாத்தா சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி குடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கெட்டையும் வாங்கி சாப்பிட்றாங்க. பேசிகிட்டே இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் போதே, அட இன்னைக்கு ஈபி பில் கட்ட லாஸ்ட் டேட் ஆச்சே, தாத்தா என்னாச்சு, தாத்தா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோயினோட குழந்தை வந்து அப்பாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டோட அண்ணன் பையனை வந்து காட்டுறாங்க. அவன் ஏதோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். திடீர்னு அவங்க தாத்தா வந்தோன்னே திடீர்னு உள்ளே போயிடுறான். நம்ம ஹீரோயின் ஈபிக்கான பில்லையும் அமௌண்ட்டையும் கொண்டு வந்து அவங்களோட மாமனார்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அவங்களோட மாமனார் வந்து உனக்கு எதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்களோட பொண்ணு வந்து இன்றைக்கி அத்தோவுக்கு பர்த்டே இல்லை, அவனுக்கு பேட் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஹீரோயின் வந்து அவங்க முன்னாடி இல்லை அதெல்லாம் எதுவும் வேணாம்ப்பா, அவன் சும்மா சொல்கிறா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இங்கே கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. நாம் ஒருத்தர் வீட்டில் இருக்கோம், அப்படிலாம் யாரையும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, நம்ம அப்பா இதுதானே சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க.
இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பையனை காட்டுறாங்க. நம்ம குட்டி பொண்ணோட புக்கெல்லாம் கீழே தள்ளி விட்டு இந்த பேக் என்னது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அந்த பையனோட அம்மா வந்து இந்த பேக் அழுக்கான பேக்குடா, நான் வேறு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புது ஃபோன் தான் வேணும் அப்படின்னு சண்டை போட்டு போயிடுறான். அந்த பையனோட அம்மாவும் வந்து ஃபோனில் வந்து என்ன பண்ணுறது, என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இங்கே சம்பாதிக்கிறாங்க, யார் யாருக்கோ வந்து தண்டசோறு இந்த வீட்டில் வந்து போடுறதா இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயினும் பொண்ணும் வந்து ரொம்ப சோகமாக வந்து ஆயிடுறாங்க. அவங்க மாமியாரை காட்டுறாங்க. அவங்க மாமியார் வந்து அதிரசம் வந்து சுட்டுட்டு இருக்காங்க. அட இது வந்து அத்தோக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் என்னோட அமருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அவங்களோட பிள்ளையை வந்து சொல்கிறாங்க. அதாவது ஹீரோயினோட ஹஸ்பண்ட். நீ மட்டும் அவனை போபாலுக்கு அனுப்பாமல் இருந்திருந்தா அவன் இப்படிலாம் அவனுக்கு நடந்திருக்காதுல்ல, நீயும் வந்து சப்போர்ட் பண்ணல, யாருமே என் பேச்சு கேட்கல, அதனால தான் என் பையன் இப்போ என் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு வந்து போயிடுறாங்க. ஹீரோயினும் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட நாடக ஸ்பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.